சூப்பராக இருக்கும். 0 to ஹீரோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இந்த சிம்மத்துக்கு தான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்க 0ல் ஆரம்பித்தோம் நாங்கள், இன்னைக்கு ஹீரோவாக இருக்கோன்னு எவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் அவ்வளோ அமோகமாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் ஆட்சி, சிம்மத்தில் சூரியன் யார், ஆட்சி, ராஜா. சிம்மம் அப்படியே குடும்பமாக அப்படியே வளைச்சி உட்கார வைப்பார், ரொம்ப கம்பீரமாக இருப்பார், ரொம்ப இது என்ன சொன்ன ராஜகிரகமாக எல்லாருமே ராஜா மாதிரி கம்பீரமாக அரவணைச்சி குடும்பத்தோடு வாழணும்னு நினைப்பார். 1000 பிரச்சனை, 1000 டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோ மன அழுத்தம் எது வந்தாலும் குடும்பத்தை அப்படியே அரவணைச்சி பூர்வீகத்தை அப்படியே நேசிக்கக்கூடிய மனுஷன் யாருன்னா அந்த சூரியன் சனி சேர்க்க சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொன்றுமே பூர்வீகம் மட்டும் இல்லை, பாரம்பரியத்து மேலாம் நிறைய ஆர்வம் இருக்க மாட்டிருக்கீங்களா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பத்தெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா, ரசிப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. சிலர் வந்து இதை என்னென்னு கண்டுபிடிப்பாங்க, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இதை பற்றி நிறைய விஷயம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த சூரியன் சனி வந்து சேர்க்கை இருக்கும் சிம்மத்தில். இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து சிம்மத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு விஷயத்தும் ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எந்த விஷயம் தனக்கு பண்ணிக்கிட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு பண்ணாலுமே ஒரு ஆத்ம திருப்தி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதோடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறது யாருன்னா அவங்களா இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சில இடையூறு இருக்கும், என்னதான் ராஜகிரகமாக இருந்தாலும் சீஃபாக இருந்தாலும் வந்து ராஜாவாக இருந்தாலும் நல்லது பண்ணாலும் மன வருத்தத்தை மன போராட்டத்தை சந்திப்போம்ல, அதெல்லாம் நடக்கும். சரி, எல்லாருக்குமே சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் நல்லதாங்க பண்ணுவேன், எனக்கு ஜாதகம் பேச வரவங்களே பேசுவாங்க, மேடம் நான் யாருக்குமே எந்த தப்பும் பண்ணதில்லை மேம், நல்லதாம நினைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு மனவேதனை குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து இந்த சூரியன் வந்து சனி வந்து சிம்மத்தில் இருந்தால் இருக்கும். 90% நல்லதே நினைப்பாங்க, நல்லதே பண்ணுவாங்க. 90ல் 100% கூட இந்த 90 பண்ணுறது அவங்களுக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடியதாக அமையும் சிலது. சரி.